டியூஸ்டே மார்னிங் மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது. இதை பார்த்த உடனே அப்படியே ஒரு எனர்ஜி ஃபீல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு இப்படி இருக்கும்னு சொல்லுங்க. காலையில எந்திரிச்சு வரும்போது மாவு இந்த அளவுக்கு பொங்கி வர்றதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தானா ஒரு எனர்ஜி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அனியன் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதும் 4 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, சட்னிக்கு தேவையான உப்பும் நான் இப்பவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருந்த சட்னியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மிக்சி அலசி அந்த தண்ணியும் சேர்த்து லைட்டா கொதிக்க விட்டுக்கிறேன். அவ்வளவுதான், சட்னி ரெடி. பையனோட ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு கேரட்டும் குக்கும்பரும் கட் பண்ணி கொடுத்து விட்டுரு.